வணக்கம். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்தியராக இருந்தால் பெருமை கொள்ளும் நிகழ்வு. இந்தியா வெற்றிகரமாக தனது 7வது ஏவுதிட்டம் செயற்கைக்கோள் CMS-03 LVM-3 என்ற பாகுபலி ராக்கெட்டை விண்ணில் ஏவியது. வெற்றிகரமாக ஏவியது. இந்த செயற்கைக்கோள் கடலோர கப்பல் படை மற்றும் விமானம் எல்லை பாதுகாப்புகளை கண்காணிக்க பெரிதும் உதவுகிறது. விரிவுபடுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த செயற்கைக்கோள் இதுவரை இல்லாத அளவு 4410 கிலோ எடை கொண்ட மிகப்பெரிய மல்டிபேண்ட் செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. பாகுபலி குறைந்தது 15 ஆண்டுகள் நிலைத்து நின்று தகவல் தொழில்நுட்பத்தை மக்களுக்கு வழங்கும். பூமியில் 29,970 கிலோமீட்டர் புவி வட்டப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தலைமை விஞ்ஞானி நாராயணன் அவர்கள் தெரிவித்தார். இதற்கு முன்பாக 2013ஆம் ஆண்டு ருக்மணி ஜிசாட் செயற்கைக்கோள் ருக்மணி என்று பெயர் வைத்தார்கள். அந்த செயற்கைக்கோள் அதனுடைய செயல் வடிவம் பெறுவதால் அதற்கு பதிலாக இந்த செயற்கைக்கோள் ஏவப்பட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானி நாராயணன் தெரிவித்தார். இன்னும் சில மாதங்களில் அதனுடைய லைஃப் டைம் முடியிருப்பதால் அதற்கு பதிலாக தான் இந்த பாகுபலி செயற்கைக்கோள் ஏவப்பட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானி நாராயணன் தெரிவித்தார். கடலோர காவல் படைக்கும் விமானப்படைகளுக்கும் கட்டுப்பாடுகளை எளிதாக கிடைக்கக்கூடிய வகையில் இந்த சேட்டலைட் உதவி செய்யும். அதே போன்று விமானத்தின் பைலட்டும் கண்ட்ரோல் ரூமுக்கும் சிக்னல்கள் சரியாக கிடைக்கும். கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கும் இந்த சிக்னல் பெரிதும் உதவும் என்று நம்பப்படுகிறது. செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்தியாவை நேசிப்பவர்களுக்கு பிடித்திருக்கும். ஜெய் ஹிந்த்.